இன்னைக்கு ரதியம்மோட ஸ்பெஷல். நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டேன்னு இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஐட்டங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. போன் எடுத்தா ரதியம்மா கிட்டத்தட்ட பல சாதனைகளை படைச்சிருக்காங்க, இன்னும் படைப்பாங்க. சாப்பாடுல நாங்க இந்த மாட்டு வண்டியில ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இல்ல சாப்பிட்டு பாருங்க. நீங்க என்ன பேடான்றீங்க நீங்க? சரி ஐயோ சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு வைங்க. கொஞ்சம் 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 ரதியம்மா பார்த்துருக்கீங்க நீங்க. ரதியம்மா வீடியோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம்? உண்மையா அதே மாதிரி இருக்காங்களா? சாப்பாடு விஷயத்துல அந்த டேஸ்ட் அது நாங்க வீடியோல சொல்லுவோம் தானே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? உண்மையை தான் சொல்லிருக்கீங்க. நாங்க பொய் சொல்லல, மக்களை பார்த்து கொள்ளுங்க. நாங்க உண்மையை தான் சொல்றோம். கண் பிரச்சனை அது பெரிய ஒரு நாங்களாம் குளறணும். நாங்கள் ஒரு வருஷம் குளறணும். நான் என்ன வீடியோலாம் போடலையே. எப்போ என்ன சொன்ன வீடியோ ஒன்று வரும் 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 மட்டும் பார்த்துட்டு இருந்து பார்த்துனாங்க. 2 மணியில் 3 மணி நேரம் பார்த்து தான் தூங்குறேன். அதனால் என்ன வளரணும் நினச்சேன். என்ன எவ்வளோ பேருக்கு உதவியை செஞ்சுட்டு இருக்குது, எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, உயிரை காப்பாற்றிட்டு இருக்கு. திருப்பி காட்டுங்க. ரதியம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே? உண்மையில நான் சாப்பிடுதான் இருந்தேன். பச்சை காய்ச்சல் சாப்பிட சொல்லுங்க. இதுல சொல்லுங்க. அவர் பாப்பாரு சொல்லுங்க. அனுஷனுக்கும் வாழ்த்துக்கள். 2 லட்சம் வீட்டுக்கு இருக்க கூட்டிட்டு போவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. நான் மிது. ஓகே, நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரதியம்மாவின் வீட்டை தான் நிற்கிறோம். என்ன இந்த காணொலியில் நீங்கள் சமையல் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்றைக்கு ஒரு சொல்லுங்க ரதியம்மா சொல்லுங்க. ஒரு சர்ப்ரைஸ் அளந்து என்ன சர்ப்ரைஸ் அளந்து வீடியோ பார்க்குறோம். அதாவது குடும்ப உறவுகள் அளந்துட்டாங்க ரதியம்மா பார்க்கறதுக்கு களுவாஞ்சூடினது. அதாவது நம்மளோட என்ன ரதியம்மாட சேனலா இல்லை அனுஷண்ட சேனல் பார்க்குறாங்க? அனுஷண்ட சேனல் தான் இது பார்க்குறேன். ரதியம்மா நம்மளோட சேனலை விரும்பி ஓகே. அதாவது நம்மளோட ரதியம்மாட சமையலை விரும்பி பார்க்குறார்கள். அதாவது அனுஷண்ட பிக் ஃபேனாக தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ ரதியம்மாவின்றைக்கு சந்திக்க வந்தீங்க நேரடியாக களுவாஞ்சூடியிலேருந்து டிலானி ஹோல் எடுத்தா கொஞ்சம் ஓடிவான் என்ன வீடியோ ஒன்று எடுப்போம்டா வாடாண்டு சொன்னான். அப்போ இங்கே வந்து நான் தெரியும். ஆனால் ரதியம்மாக்களுக்கு வந்து ஒரு வகையில் சொந்தக்காரங்க வராங்க, மருமக முறையாண்டி எங்களுக்கு நேரத்தில் தெரியாது. அவங்களோட உறவுகளை கேட்டு தெரிஞ்சிருந்தா ரதியம்மாட மருமகள் பார்த்தீங்க எங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் சொந்தம் பார்த்தாலும். அப்போ சாப்பிட்டாங்களா? இந்த சமைச்சிருக்கியா சாப்பாடு இன்றைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் சமைக்கிறது. டூர் இருந்து வந்ததுக்கு சாப்பாடு கொடுத்தானே மாமா. ஐட்டங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சரி அதோட கறியாடா சாப்பிடுங்க கொஞ்சம் நேரத்தை பாரு சாப்பிடாத சாப்பிடணும். சரி அவங்களும் இப்போ எங்களை பார்த்து கொண்டிருக்காங்கண்ணே, சாப்பாடு கொடுக்கணும் நம்ம போவோம். ஓகே, அதுக்கு முதல்ல எங்களோட வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சேரும். இப்போ அவங்களோட போய் பேசலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் இந்த வந்தாக்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ரேகா. ரேகா. எங்கேருந்து வந்தீங்க? களுவாஞ்சூடி. களுவாஞ்சூடி. நான் சொன்னேன் தானே களுவாஞ்சூடி வந்தீங்க. ரதியம்மாவே வீடியோவில் தெரியும் உங்களுக்கு இல்லை நேரத்தில் தெரியுமா? ரதியம்மா வீடியோலாம் தெரியுமா? இப்போ வந்து தான் சொந்தம் மட்டும் தெரியும். வந்த தான் நீங்கள் உறவு கிளைகள் என்று தெரியுமே. எப்படி ஒரு சொந்தம் ரதியம்மா சொல்லுங்க. எங்கட எங்கட பெரியம்மாவோட மகள் எந்தா போகுது சொல்லி முடிக்கல கஷ்டம். என்ன எல்லாரும் ஒன்றுக்குள்ள சொன்னேன் தானேடா. எங்களை பார்க்க போன மருமகள் ரதியம்மாட வீடியோலாம் பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு ரதியம்மாட வீடியோ? எல்லாம் பார்க்கலாம். சமையல் என்ன அப்படி ரதியம்மாட
அதிகமா வீடியோ தொடங்கும் போது அனுசரி வீடியோல போட்டிருக்காங்க அந்த சமயம் நிறைய வீடியோ ஒரு சில வீடியோ அனுசரி சமையல் இருந்தீங்கன்னு இந்த புது சேனலை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க நல்லா இருக்குதான சமையல் பழகலாம் அதிகமா பார்த்து தெரியாதாக்கள் சமையல் தெரியாதாக்கள் பழகி கொள்ளலாம் நாங்களே பழைய கொண்டு தானே அதிகமா நாங்க பிளான் பண்ண இன்னைக்கு மாசிச்சம்பல் உண்டு எல்லாரும் போட சொல்லி போட்டிருந்தோம் நாங்களும் பிளான் பண்ணி சமையல் சாப்பிடுவோம் வந்தவங்க சாப்பாடு தருவீங்க இதுதான் சாப்பாடு கொடுக்க போனாங்க என்ன நாங்களும் என்னடாக்கா இப்போ அவர் வீடியோ எடுத்து கொண்டு வந்தாங்க இப்போ டிலானி நான் ஹோல்ட் பண்ணா இப்படி வந்துட்டாங்கடா வாங்கடா வீடியோ எடுப்போண்டு பலமையா ரதியம்மா டிலானி தான் நிக்கிறவங்க இன்னைக்கு என்ன கூப்பிட்டா என்ன விளக்கம் மாதிரியா எல்லாம் பாக்குறீங்க கொஞ்சம் சாப்பாடு கூடி எல்லாம் முடிஞ்சு வீடியோ அதான் சவக்கால வழி 3 நாளானே 2 நாளா காருக்கு நிற்கிறோம் அப்படி சொல்லி தான் இந்த வீட்டுல வருது எங்கடா விட்டே நீங்க வீட்டுல நிக்கிறதுக்கு இந்த இதான் வந்திருக்கலாம் நான் எல்லா வீடியோவும் பார்க்குறேன் அனுசன்றது எப்படி சொல்கிறேன் அந்த சூரியன் எப்போ போட்டு அது டிக்டாக்ல போட்டு அது பார்த்துருக்கேன் வன்னிரம் அப்புறம் கிருஷ்ணாவோட சேர்ந்து அந்த துறக்கம் பார்த்தது அப்புறம் அந்த குழம்புல வேலை செஞ்சு கவிதாஸ் இல்லை கவிதாசும் இவனும் அந்த பாட்டியோட குழம்புல ஆரம்ப காலம் 4 வருஷமாவா இங்க நினைக்கிறேன் சூரியன் அந்த கவிதை சொல்றாரு என்ன செய்யற நீங்க வந்து மொத்தம் மனுஷன் இல்லாம போய் நான் டவுனுக்கு கொஞ்சம் போய் கொண்டிருக்கேன் ஹோல்ட் பண்ணான் நீ கொஞ்சம் போய் பாருங்கடான்னு சொன்னான் கவலைப்பட என்னன்னு சொல்லி சமாளிக்கலான்னு சொன்னான் இப்படி இல்லை கிருஷ்ணாட வீடியோ எல்லாம் பார்க்குறேன் அவங்க எல்லாரையும் கலைக்கணும் அனுசியாக்கா அனுசியாக்கா மகன் வருவாங்க அதிகமா கிட்டத்தட்ட இங்கே வந்த இடத்துல நான் வரவடிக்கிட்டேன் அவங்க செட்டுன்னு சொல்லி திருட்டு போனவங்க அக்கா உமாமி செட்டுன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கக்குள்ள செட்டுன்னு சொல்லி நான் போனவங்க அப்புறம் ஃபோன் பண்ணி களை வாங்கிட்டு நிற்கிறாங்களான்னு சொல்லி அவங்க பொறுத்தது எத்தனை மணிக்கு நீங்கள் எவ்வளோ வெளிக்கிட்டீங்க அதிகமாக பக்கத்தில் வந்துடுங்க இல்லை வேறு அதிகமாக பக்கத்தில் நான் வரவடிக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட கடாவரமாக போயிட்டு வந்து செட்டை விடா போயிட்டு அப்போ 2 செட்டை விட 1 2 போயிட்டு எல்லா இடத்துக்கு சொன்னால் நாங்கள் வச்சு நான் வரணும் மட்டும் வந்தேன் நீங்களோட ஸ்கூல் ஆனா எனக்கு தெரியும்னா ஜஃப்னாண்டாண்டா நீங்க ஜஃப்னால இருந்து வரீங்கன்னா எனக்கு தெரியும் சத்தியமா நீ இங்க படத்தை வந்து வந்தீங்க களவாஞ்சிட்டா திருப்பி எங்க அம்மா ஹோட்டல் வரப்பாங்க நம்ம ஏரியா தான் பரவாயில்ல அதிகமா தேடி நேசிக்கக்கூடிய உறவுகள் தேடி வருவாங்க நம்ம வெளியில இருந்தா தானே அப்ப இது வந்து எனக்கு நம்ம செட் போடுறோம் பரது பார்க்க இருந்துச்சு கண் பிரச்சனையா அந்த நான் கத்தி போட்டு ஃபோன் பண்ணி உங்களை கத்துனா நீங்க வந்துட்டு இன்னைக்கு ரதியம்மாட ஸ்பெஷல் நாங்க தான் சமைச்சு சாப்பிட்டேன்னு இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு நாங்க சமைக்கிறோம் இந்த கிருஷ்ணா வந்தாலே ரதியம்மா சாப்பாடு தானே வரும் ரதியம்மாட சாப்பாடு தான் அங்க சம்பளம் செதிக்கும் ரதியம்மாட லேபர்ஸ் நீங்க அங்கே திருப்பி சரியா இருப்பாங்க அது என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல சொதி வைக்கிறதில்ல இன்னைக்கு என்னடா என்ன சொல்லியம்மா சொதியண்டா தெரியும் அன்னைக்கு அதான் சொதியண்டாயோ குழம்பதான் குழம்பதான் சொதி வைக்கிறேன் அதான் நீங்க வந்தா சொதி இருப்போம் உங்களுக்குன்னு அடைச்சு கொண்டு நிக்காம உங்களுக்கு டக்குன்னு சாப்பாடு கொடுத்து அதிகமாக சாப்பாடு நாங்க சமைச்சிட்டோம் நாங்க ரதியம்மாட்ட வந்தாக்கள் நாங்க அனுப்ப மாட்டோம் சாப்பிடாம அனுப்ப மாட்டோம் இங்க வந்தா இல்ல இப்ப சாப்பிடே இல்ல ஒரு நாளைக்கு காலையில வந்து பரவாயில்ல நீங்க நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கு சமைச்சு சாப்பிட மாட்டேன் ஒரு நாளைக்கு சரி இன்றைக்கு சாப்பிடுறது இருக்கட்டும் ஒரு நாளைக்கு எங்கேயாவது போறதுக்கு ரெடி பண்ணுவோம் நாங்களும் சமையல் ரெடி பண்ணுவோம் நீங்க யாரு வந்தாலும் நாங்க உங்களோட ஆசைப்படி செய்வோம் இல்ல ரதியம்மாவோட போறதுக்கு நீங்க எத்தனை பேர் வந்தாலும் எங்க நாட்டுக்கோழி சமைச்சு தருவோம் நீங்க ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க நாங்களும் வந்து காலையில வெளியா வெளியில போய் அனுப்புமா ஸ்கூல் லீவு நாள் எடுத்து அப்ப வெளியில குடிக்கலாம் சாப்பிடுவாங்க ஓகே ரதியம்மா இப்ப சாப்பாடு போறாங்க பாருங்க ரதியம்மாட என்ன ஸ்பெஷல் சோறு தான் ஸ்பெஷல் அதுவும் ஸ்பெஷலா சோறு தான் ஸ்பெஷல் என்ன பாருங்களா ஓகே இது பாத்தீங்கன்னா சொதி சோறு கிழங்கும் தக்காளி பழம் சொதி என்ன அதிகமா வேற என்ன நீங்க கூட எல்லாம் கிடக்கு இது என்ன அதிகமா அது கரண்டி மீன் என்ன மீன் இது இதானே வளையல் சொல்றாரு வளையல் மறந்துட்டேன் கொஞ்சம் மறதி கூடிட்டு இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா ஊசனிக்கா அந்த
ஓகே என்னடா இது ஒரு வரட்டலுமா என்னது பீட்ரூட் வரட்டல் ஓகே நீங்க போடுங்க அதேமா போடுங்க இதுதான் நீங்க போடுறனா இல்லை அதேமா நீங்க அவங்களே போடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடட்டும் பாவம் தானே என்ன லேட் ஆயிடுல்லோ குறைச்சி போடுவோம் கேட்டா கூட பண்ணுமா ஓ ஆனால் இன்னைக்கு அவளை 2 பேரும் 3 பேரும் சாப்பிட்டு அனுப்புறாங்க என்னோட அதிகமா நல்லா சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஆம் பூசணிக்காய் கடையில் அதிகமா கடையில் ஓகே சடம் விருப்படா பூசணிக்காய் கடையில் சாணம் சாப்பிடணும் நான் சாப்பிட்டு அதிகமா நானும் இது சாப்பிட்டு வந்தேன் நாங்கள் இந்த நாங்கள் வீடியோ எடுக்க நேரம் சொல்கிறாரு சாப்பிட்டு வீடியோ ஆட் பண்ண முடியும் சாப்பிடுவாரு அதான் ஆள்றேன் அதுக்கு இல்லை இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நானும் இது சாப்பிட்டு வந்தேன் நாங்கள் டைம் ஆயிடுது தானே ஆமாம் ஓமா பாரம் மனத்துக்கு இவங்க நம்ம வீடியோக்காரன் என்ன சொல்றேன் இதுவுக்கு லட்டை எடுத்து வைக்க இதுவுக்கு கறி எடுத்து வைக்க நான் வீடியோ பாக்குறேன்னா எனக்கு தாரல இவங்க சொல்ற மக்களே மிதுவுக்கு லட்டை எடுத்து வச்சுக்க மிதுவுக்கு கறி எடுத்து வச்சுக்க நான் எனக்கு தாரல வந்து 2 லட்டு சாப்பிடுங்க நான் வரவே இல்லை கடைசியா வந்து இன்னைக்கு 4-5 அடிங்க நாங்க லட்டு வைக்கிறோம் ஆனா வீடியோல பாத்து நானே மிதுவுக்கு லட்டு வைக்கண்டு அது நான் தான் நம்மட வீட்டாங்க சுரக்கா அது சரியமா சுரக்கா அங்க அஞ்சது அது நம்ம அதிகமாகும் நீ நிறைய பார்த்து நீங்க சிந்தனை மாறி அதிகமாக மறந்து போகிறோம் கிடைக்கிட கொஞ்சம் வந்திருக்காங்க அதிகமாக கொஞ்சம் பல்லார அரைச்சி சாப்பிடணும் நீங்கள் ஏன் மறதியோ சாப்பிடணும் டிலானியோட எப்போ அவன் விட்ட மெசேஜ் அண்டையில் இருந்த வசதி ஆயிட்டவனே ஓமா எங்களை நம்பி வந்தவர்களுக்கு நாங்கள் விருந்தளிப்போம் நாயில மோதிராது ஓகே கொஞ்சம் தான் போட்டி சொன்னவன் கொஞ்சம் தான் போட்டி பார்த்துக்கலாம் கொஞ்சம் தான் போட்டி அடுத்து ரொம்ப சாப்பிடுங்க பாப்போம் என்ன ரதியம் வைக்க போறீங்க அவங்க வைக்க போறோம் என்னடா பழக்கம் பண்ணி வந்து சொந்தமாயிட்டாங்கண்டு என்னடா செய்யற நம்ம எப்படி சாப்பாடு நல்லா சாப்பிட்டானே அதை நல்லா நீங்க சொல்ற விஷயம் இல்லை அவங்க எப்படி வைக்கல சமையலை பார்த்தாலே தெரியுமே சரி உங்களுக்குண்ணே இதுக்கு தான் நாங்கள் ரதியம் ஓடிவாரு சாப்பாடு அடிமை தான் மாறினாங்க அடிமை அது 2 பிளான் இருக்கேக்கா சாப்பாட்டுக்கு இப்போ நல்லா காலையில் வருவானே இப்போ காலமே சாப்பாடு அங்கே கஷ்டம் முடிச்சுன்னா இங்கே ஓடி வந்துடுவானு மதிய சாப்பாடும் மிரச்சேன் நானுக்கு மதிய சாப்பாடு எடுத்துருவானு அதால் ரதியம் மட்டும் ஓடி வரேனே எப்படியோ பயிறு சரி அதுதான் சொல்லி அவங்க சாப்பிட்றேன் மிதுதான் சாப்பிட்றேன் யாரு நல்ல ஒரு பாக்கியம் எடுத்தாங்களா அவங்க நான் சொன்னேன் தானே நான் வீடியோவில் பார்த்தேன் மிதுவுக்கு லட்டுன்னு வந்தாங்க கண்ணாலே காணல அது வேலை ரிசன் பண்ணி தரேன் வேலை ரிசன் பண்ணி தரேன் பண்ணு தேவையா சொல்லல நீ என்னட்டு என்னடா நமக்கு ஜிஎஸ் இந்த எல்லா வீடியோ பார்க்குறதே எல்லாம் தெரியும் சரி அப்போ நீங்கள் வேலை கிடைச்சது நாங்கள் நிறைய பேர் சொன்னோம் நாங்கள் வரல ஏனையோ நிறைய மால் துறக்கத்துக்கு என்ன பிரச்சனை நிறையம்மா அவங்களுக்கு சோகத்தில் வைக்கல் அம்மா சாப்பிடு என்னென்னு சொன்னால் ஒரு அம்மா வந்தவங்க வீடியோவில் காட்டல அவங்க சாப்பிடுவாங்க நான் கொடுக்க எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு முடிஞ்சு சோறு எடுத்துரும் இல்ல எடுத்துரும் சட்டியோட ஒன்று பிரச்சனை இல்லை பெரிய சட்டி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க நீங்க சாப்பிடணும் எங்களை நம்பி வந்து சாப்பிட போனாம எங்களுக்கு வயிறு வலி இல்ல நல்லா சாப்பிடுறாங்க வயிறு வலிக்குங்களா உங்களுக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் கை ஓட்டுறல சாப்பாடுல மகன் முறை மகன் எங்களால புரியல இல்லையா சரியாண்ணா நீங்கள் அவருக்கு ஒரு மகன் மகனே
அந்த சொதிஞ்சு மட்டும் அனுசன் வந்து தம்பி ஆயிட்டு எனக்கு அனுஷன் தம்பி அனைவரு இல்ல தம்பி இல்ல மச்சான் மச்சானா சொதிஞ்சு அவ வெறும் மச்சான் தான் வெறும் அனுசனுக்கு தம்பியாண்டா மச்சான் சாப்பிட்டு பாருங்க நீங்க என்ன பேடான்றீங்க நீங்க சரி ஐயோ சாப்பிடணும் நீ சாப்பிட்டு வைங்க கொஞ்சம் 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 அது கிருஷ்ணாக்கள் தான் சரி காணும் 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 சொதி கடமை சமையல் ஞாபகம் கொஞ்சம் சாப்பிடுங்க அதிக மாட்டா வந்து நீங்க சொதி ஞாபகம் போனாலும் எங்களுக்கு அது வெறும் வந்து நாளைக்கு ரதியம் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி என்ன சொல்லி என்ன இருக்கேன் டிலானியனும் காய்ச்சோம் நாங்கள் வர வந்து அப்ப என்ன என்னன்னு தெரியாதேக்கா இந்த விளக்கம் அனுசன் நிற்காத சரியா அப்போ நான் அப்படி கதைக்கல இப்போ அவ வரையும் தான் நீங்க வர சுத்தியமா சரியா எனக்கு டிலானி தான் இப்போ என்ன டிலானி தான் சொன்னா எப்படிதாண்டு அதிகமாவோட கூட காய்ச்சல் சொன்ன வரது டைம் நானும் அப்போ அந்த டைம்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க என்னடி என்ன போன் எடுத்தா நீங்க யாரெண்டு என்ன என்ன ஏனக்கா அப்படி ஒரு கேள்வி நாங்கள் ரதியம்மா கிட்ட ஏன் ரதியம்மா மறந்துட்டேன் ஐயோ என்ன இப்போ குழம்பினீங்க ரெண்டு பேரும் சண்டையோ அப்படி அப்ப எப்படி மதிச்சீங்க சரி சொன்னேன் ஹாஸ்பிட்டலு போகல டெலியோ நம்பர்லாம் கேட்டு ஜல்வாக்கு ரெண்டு அப்புறம் நான் ஞாபகம் ஓமையா 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 இந்த போன்ல எடுக்கிறாங்க நினைவு இல்லானே அதுதான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரதியமாவுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் கொஞ்சம் சரியா என்ன ரதியமா கொண்டு வந்தேன் இல்லை ஃபோட்டோவில் அனுப்பினா ப்ரோ சரி ஓகே பார்த்துக்கிட்டீங்க எங்களை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் நல்லா இருந்த சாப்பாடு ஓகே சாப்பாடு கொடுத்து இங்கே பாருங்க கச்சானம் மருந்து கச்சானம் கொடுத்துருக்கோம் வாழைப்பழம் கொடுத்தீங்க இதெல்லாம் ஓ நாங்கள் இதில் ரதியம்மா தோட்டத்தில் பறிச்சேன் ரதியம்மா இதில் ஏன் காட்டு பாபம் நாளைக்கு நீங்களும் பருவியல் உழவு தருவாங்க ஒருத்தருக்கு ஒரு குறையும் மிக்க மாட்டோம் என்ன ரதியம்மா அப்படி வந்தா கொடுக்குறோம் இல்லையா சும்மா சொல்கிறேன் வந்தா தான் கொடுக்கலாம் சொல்லி கொடுக்க கூடாது என்னடா அதிகமாக காமெடி பண்ணாங்கலாம் நீங்கள் செய்யக்கூடாது உண்மையிலே சந்தோஷம் என்ன ரதியம்மாவை தேடி வந்திருக்காங்க நம்ம சந்தேகப்பட வேண்டாமா ஆம் ரதியம்மா அடிக்கிற ஜோக் தெரியாது உங்களுக்கு அடிக்கிற வீடியோவில் பார்த்துருக்கேன் உண்மையிலே சந்தோஷம் இல்லை ரதியம்மா சொன்னாலும் சொல்ல கண்டிக்கல நீங்கள் ரதியம்மா வீடியோ இப்போ 5 வருஷமா பார்த்து வரீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் எது பார்த்துறீங்க ரதியம்மா வீடியோ அதிகமாக அனுசரிச்சு செஞ்சு பார்த்துருக்கேன் நான் போன வருஷம் முந்தின வருஷம் அதிகமான பர்த்டே செஞ்சு காரில் கூட்டிகிட்டு போனது அனுசன் இது சாப்பாடு இல்லத்துக்கு கொடுக்குறது அது இப்போ கிட்டலேருந்து வீடியோ பார்த்துறீங்க என்னோட சேனலில் வாய்ஸ் ஆஃப் சேனல் இப்போ இந்த பொம்மை இது போட்டுட்டு அந்த வீடியோ அதே மாதிரி டெக்டரோன் எல்லாம் பார்த்துனீங்களா ஓ டெக்டர் கார் ஒன்னது அதிகமான அனுசனாக்களோட செஞ்சாரு ஆமாம் ஆமாம் அது பார்த்துருக்கேன் அப்புறம் இப்போ மாசிச்சம்பல் யாழ்ப்பாணத்துல இதோட பைக் ஒன்று அணுவாக்களோட சேர்ந்து அதிகமாக கிட்டத்தட்ட பல சாதனைகளை படைச்சிருக்காங்க இன்னும் படைப்பாங்க இப்போ சாப்பாடுல போயிட்டோம் நாங்கள் இந்த மாட்டு வண்டியில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாடு இல்ல மாடு அப்படி கிளம்பிட்டு ஓடி என்ன விட்டு நான் கொட்டான் தானே அப்படி என்ன அப்படி அது ஈஸி அது ஈஸி ரதியம்மா சரண்டகள் சொல்லுவாங்க நாங்கள் போனாங்க என்ன செய்யணும் அது ஈஸி மாட்டு வண்டி அது இந்த மாடு கடும் மாடல்ல இது வானாண்டா அப்படியே நம்ம நிற்கும் யாழ்ப்பாணத்துக்கே தனியாக போயிட்டேன்னு சொல்லி கிருஷ்ணா வீடியோ போட்டுங்க தனியா நீங்க வசதி வந்தது சொல்லி நம்மளும் போக மாட்டேங்க தனியா இல்ல அது ஏற்றி விட்டாங்க சிறையில தனியா போய் இறங்குறேன்னு சொல்லி அது அங்க അവിടെ தந்துட்டாங்க பேர்தைக்கு நான் அப்படி போக்கலையா ஒலிம்பியோட பார்க்குறேன் என்ன நம்மளோட பஸ் ஸ்டாண்டு கிட்ட எவ்வளோத்த இறங்குற எவ்வளோத்த டிரைவர் கிட்ட இருந்துச்சு நான் கேட்டு இதான் கொடியாம சந்தி ரெண்டு இறக்கி விட்டாங்க சொன்னாங்க யாழ்ப்பாணம் சரி ஓகே அம்மா நீங்கள் என்னத்தில் வந்துடுங்க இன்னைக்கு ஓட்டோவில் வந்துடுங்க 1000 மணிக்கு தான் வந்து நீங்கள் அப்புறம் அதிகமாக நம்ம அந்த அயர் காசு கொடுத்துருவோம் வாகனங்கள் இருக்கு இது என்ன சும்மா சொல்கிறோம் மேலே பாருங்களேன் 1000 பிடிச்சி அதிகமாக சந்திக்க வந்துருக்காங்க கிட்டத்தட்ட 7 மாதமாக வேறு அதிகமாக சொன்னவங்க நீங்கள் 7 மாதத்துக்கு வந்து அப்போ இந்த டிரைவர் எல்லாம் கிடைக்கலையா சந்தர்ப்பம் என்ன இப்போ வந்துருக்கேன் திருப்பி கிடைக்கிற வருவோம் வீடியோக்கு சரி ஓகே இப்போ ரதியம்மா பார்த்துருக்கீங்க நீங்கள் ரதியம்மா வீடியோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் இன்னும் வித்தியாசம் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு வித்தியாசம் உண்மையா
அதே மாதிரி தெரிஞ்சாங்களா சாப்பாடு விஷயத்துல அந்த டேஸ்ட் அது நாங்க வீடியோல சொல்லுவோம் தானே நல்லா இருக்கு நல்லா தானே நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க எப்படி இருக்கு நல்லா தானே உண்மையை தான் சொல்லியிருக்கு. நாங்க பொய் சொல்லல மக்களை பார்த்து கொள்ளுங்க நாங்க உண்மையை தான் சொல்றோம் அதிகமான சாப்பாடுக்கு நிறைய பேர் அடிமை அடிமை பெத்த உள்ள உண்டு மிச்ச புள்ளியில் அவ்வளோ அடிமை. ஆம் நாங்கள் ரதியம்மாவுக்கு அடிமை எப்போதும் அடிமை ரதியம்மா இப்போ சாப்பாடு யூடியூப்புக்கு முதல்ல இருந்து சாப்பாடு அனுசரணத்தில் போட்டு ஓ தான் ஃபுல்லாக அவங்க சாப்பாடு தானே நேரத்துடைய பொரியல் கோழி சமைச்சது நிறைய போட்டு நான் ஸ்டார்டில் நான் பார்த்துருக்கேன் அதிகமான அந்த கல்லுடைச்ச கதை சொன்னதுலேருந்து நம்ம இந்த காட்டுக்குள்ளே எடுத்த மேலே இல்லை இல்லை அவள் அந்நேரத்தில் கல்லுடைச்சி கஷ்டப்படுத்தான்னு சொன்ன படிப்பிச்சு அந்த வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் இந்த சனல் வீடியோ அவ்வளோ கிருஷ்ணாடது அனுடது எல்லாம் கொண்டு கேளாடி உண்மையை சொல்லணும்னு சொன்னால் வீடியோ பார்க்கலான்னு பூத்துட்டு அடிச்சுட்டு பார்க்குறேன் காதில் வேண்ட அளவுக்கு இருக்குது பார்த்து கொள்ற வேலை செய்கிறாங்க அங்கே போயிட்டே இருக்கும் அப்படி நிறைய உண்மையிலே இவங்க யாருன்னு சொன்னவங்க மகள் இதுக்கு அறிமுகப்படுத்தல இதில் வெட்கப்படுறாங்க அவங்க உங்களோட பேர் என்ன கிருத்திகா எத்தனை படிக்க நீங்க எந்த ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல்லையா நான் படிச்ச ஸ்கூல் நீங்க போன ஸ்கூல் ஓகே நீங்க என்ன கொஞ்சம் ஹஜ்ஜான எடுக்கலாமா முடிச்சு சாப்பிடுங்க இங்க பாருங்க எல்லாத்தையும் காட்டி நிற்காங்களா சாப்பாடுண்டாங்க டவுன்ல இருந்தாலும் இங்க வந்துடும் என்ன அதிகமாக அந்த வாசனை சமைக்கிறது அடிமை அடிமை அதிகமாக கொஞ்சம் திருப்பி காட்டுங்க அதிகமாக அடிக்கடி நித்திர வாழ்றது இன்றைக்கு ரதியம்மாட மூவ் கொஞ்சம் எனக்கு சரியில்லை உண்மையாக வாடிப்பீங்க அக்கா நீங்கள் சொல்லுங்க உண்மையில் எனக்கு எப்படி உங்களுக்கு இல்லை இல்லை எங்களுக்கு தெரியுதா இல்லை நீ என்ன சொல்கிறா அதிகமா என்ன இதா இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன் பலமையாக பார்க்குற ரதியம்மாவுக்குண்டே ரதியம்மா நிறைய வித்தியாசம் நான் பிடிப்பேன் நான் டெய்லி பார்க்குறேன் நீ உண்மையிலே மகள் நீங்களும் பாருங்க ரதியம்மாட முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும் இன்றைக்கு என்ன வித்தியா எனக்கு சந்தேகம் தெரியுமா அண்டைக்கு எங்களோட மகன் இதாலே சந்தேகம் எனக்கு எப்படியா அதிகமா அப்போ சந்தோஷத்தை நீங்கள் எப்படியா வெளிக்காட்ட நீங்க காட்டக்கூடாது அனுசன்றதுன்னா அப்படி சொன்னது ஓ அருவம் சாப்பிட்றாங்க அருவம் நாங்களும் வருவீங்களா உண்மையிலே என்ன விளக்கம் சொன்னா எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாடிசான் அந்த யூடியூப் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்னடா இது குடும்ப உறவுகளை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைபர் உறவுகள் என்ன நேசிக்க ஞாபகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஓகே இந்த வீடியோ நீங்க பாருங்க நாளைக்கு எடுத்துட்டு உண்மை இதெல்லாம் நினைவுகள் என்ன உண்மையிலே என்ன நடந்தாலும் பார்க்கலாம் திரும்பி இவங்க வந்து போய்க்காங்க எங்களோட சேனலுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக அனுசனாக வாழ்த்துக்கலாம் 2 லட்சம் இல்லை 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் போகணும் அதான் அதான் இன்னும் மாமன் இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்திரா அம்மாட பேரை நாண்டிய பேர் என்ன மறந்துட்டாங்க ஐயாயிரம் இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்காண்டி சொல்லிவிடுங்க வழியா சொல்லுங்க ரதியம்மா இந்த இந்திராக்காட பேர் எனக்கு பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏன்டா அந்த மகன் என்னோட போன் கதைக்கிறோமா சின்ன தம்பி இந்திராணி அம்மா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உண்மையில அந்த பேர் வருதில்லை அடே உண்மையா பாருண்ணே ஒரு பர்த்டே விஷ் பண்ண விடுறானே இல்லடா மனுஷன் விடுறான் பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா இதெல்லாம் பார்த்து கோபம் வருது உங்களுக்கு இல்லை சந்தோஷமா இருக்கியா நாங்கள் இதை விட சந்தோஷமா இருக்கிறோம் ஆ அதுதான் என்னத்தை கண்டம் எனக்கு அடிக்கிற லைஃப்ல சந்தோஷமா இருந்து போயிடணும் அதிகமா உங்களுக்கு சந்தோஷம் தானே எனக்கு நல்ல சந்தோஷம் உண்மையில தானே சாப்பிடுங்க நான் சாப்பிடுதான் இருந்தேன் அண்டல மகளே பச்சை காய்ச்சல் நட சாப்பிட பாத்தீங்க தம்பி அவளுக்கு பெரிய நான் எடுத்தாடு நறுமினா என்ன உப்பு காணமா ரதியம்மா உப்பு காணமா அது உப்பு வரலம்மா இதுக்கு உப்பு வரல உப்பு இல்ல பண்ண குப்பை இல்ல ரதியம்மா இது ருசியா தான் உப்பு இல்லாம குப்பையிலானே உப்பு இல்லாம குப்பை என்ன உப்பு இல்லாம குப்பையிலானே இல்ல அவங்க கொண்டு போறேன் போயிட்டு எல்லாரும் சொல்றாங்க மக்கள் உப்பு இல்லாம குப்பையிலானே கச்சான குப்பை இல்லானே போயிட்டு நாட்டுக்குள்ள உப்பெல்லாம் போட்டு தான் அதான் தோளுக்கு மேல உப்பா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் அதிகமா சந்தோஷம் 7 மாதம் ஆரம்பிக்கிட்டு இன்றைக்கு வந்தது இங்கே இந்த அனுச இந்த யூடியூப் 2 லட்சமா அப்போ அந்த நாளில் வந்திருக்கோம்னா அது என்ன கொஞ்சம் சந்தோஷம் ஞாபகமாக இருக்கும் இரட்டிப்பு சந்தோஷம் எல்லாரும் எடுத்து கேட்டோமா சரி
அக்கா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது ரதியம்மாட? அதெல்லாம் கேட்டாச்சு, நல்லா இருந்தது. அனுஷன்ட்ட சொல்லுங்க. இதுல சொல்லுங்க. அவர் பாப்பாரு சொல்லுங்க. அனுஷனுக்கும் வாழ்த்துக்கள். 2 லட்சம் என்ன வீட்டுக்கு இருக்க கூட்டிட்டு போகும் உறவுகள். ஓகே நன்றி. என்னம்மா எல்லா இது தடையிலையும் தாண்டி அனுஷன் என்ன வளரணும் என்ற அனுஷனுக்கு நிறைய தடைகள் வந்து நான் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய தடை வந்தது அனுஷனுக்கு. நிறைய பிரச்சனை. இந்த கண் பிரச்சனை அது பெரிய ஒரு நாங்களாம் குளர்னாங்க ஒரு வருஷம். குளர்னா நான் என்ன வீடியோலாம் போடலையே. எப்போ அனுஷன் வீடியோ ஒன்று வரும் பார்த்துட்டு இருந்து பார்த்துனாங்க. 2 மணில 3 மணி நேரம் பார்த்து தான் தூங்குறேன். அதனால் என்ன மேலே வளரணும் மனுஷன். எவ்வளோ பேருக்கு உதவியை செஞ்சுட்டு இருக்கு, எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. வீடை காப்பாற்றிருக்கு, வீடு வாசல் அதில் வீடு கொடுத்துருக்கு, சைக்கிள் இல்லை அப்படின்னு சைக்கிள் கொடுத்துருக்கோம். என்ன மேலே நல்ல உதவியில் செய்யணும். அதுமாதிரி அனுஷனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் அனுஷன் அதை எல்லாத்தையும் செய்யும். கண்டிப்பா இருப்பாரு. என்ன இந்த நாங்க இருக்கோம், நாங்க விட மாட்டோம். ஏன்னா ஒரு குறையும் இல்லாமல் இருந்தால் தானே அனுஷன் செய்யும். என்ன நாங்க 4-5 வெளில எல்லாரும் இருக்கோம். நாங்க ஆளுக்கு தூண் மாதிரி தான், நாங்க விட மாட்டோம் மாலை. அது மாதிரி தனி போகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஜானியில் சரியான அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு பண்ணிச்சியா. உதவி செய்யறவனுக்கு தான் இதெல்லாம் மாறுது. அப்படி என்ன பிரச்சனை வந்தால் கூட நாங்களும் அனுஷனுக்காக ஓடி வருவோம். இப்போ நாங்கள் ஊரில் இருக்க ஒரு பிரச்சனை அனுஷனுக்கு ஒரு சப்போர்ட்னா நாங்களும் எங்களால் வேண்டது காசு விட உதவி இல்லாட்டும் சதுர வைக்கிட்டு ஓடி வருவோம். சரியான உறவுகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்க பலம் என்னடிலானி சரியான ஆவல் எனக்கு உண்மையாதெல்லாம் உண்மையிலே சந்தோஷம் தானே மண்டே. நான் உங்களுக்கு நல்ல சந்தோஷம். அதிகமாக பார்த்துருக்கேன். அனுஷனை பார்க்கல, இந்த வீடியோவில் பார்க்கட்டு மனுஷன் பாப்போம். வருவோம் அப்புறம் ஒரு நாளைக்கு கட்டாயமா இன்னும் வாங்க ஹல்வாஞ்சி தான் நீங்க ஒரு கலைஞர் அடிக்கடி வருவோம். தெரியுமா உங்களுக்கு? வீடியோ மதிப்பு தான் வந்துடும். உண்மையாவா? எப்படின்னு சொன்னாங்க ரதியமலை வீடு நீங்க தேட தேவையில்லை, அங்க இருந்து வீடியோ மதிப்பு தான் வந்துடும். ஒரு ஃபோன் கூட பண்ண பாரதி வழிகாட்டு ஃபோன் பண்ணா இல்ல எடுத்த வீடியோட மதிப்பு தான் வந்துடும். வந்து நீங்க சின்ன பெரிய தண்ணி தாங்கி தெரியும், பக்கத்துல கோயில் தெரியும், அதுக்கு நடுவில் இந்த வட்டைக்கால அப்படின்னு சொல்லி தான் வீடு. சரியான இடத்துல பார்த்தீங்களா? அதுதான் வீடியோவில் பார்க்குறது நல்லா உன்னிப்பாக பார்க்குறான். எல்லா பார்க்குறேன் அதான் ரதியம்மா நேரத்தில் எப்படி தெரிந்தவங்க மதிக்கணும் வேண்டி. உங்களுக்கு சந்தோஷமா அவங்க வந்து நல்ல சந்தோஷம் இல்லை ஐயா. எப்படி பார்த்தீங்களா? ஃபோனில் காய்ச்சி கடைசியில் நேரில் வந்து சொந்தமாயிட்டீங்க. இப்போ நைட்டுக்கு பார்ப்பாங்க எல்லாரும். இப்போ 6 நைட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. சரி வீடியோ பார்த்துட்டு எங்களால் கொடுத்துட்டு பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் பார்க்குறேன். பார்க்கணும் ரதியம்மா சேனலை பார்க்குற மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரதியம்மா சேனலை. ஏன்னா சந்தோஷம். அதான் எங்களையும் நேசிக்கும் ஒருவர் எங்களை தேடி வந்ததுக்கு என்ன அது எங்களோட இருந்தா இந்த வீடியோ நீங்க எப்போ நான் பார்க்கலாம், எந்த டைம் நான் பார்க்கலாம், எனி டைம் பார்க்கலாம், எனி டைம் பாருங்க. ஏன்னா எங்களை விட எல்லாரும் விடையில பஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரவலிக்கிட்டேன். எங்களை வாகனம் முடிச்சு பிரச்சனை செஞ்சா மாமியாக இப்போ நீங்கள் சரியா ஆனால் வரேன்ற ஒரு பிளான் போட்டு வீடியோ பார்த்து வருவாங்களா? அடுத்து தரமா பாப்போம். நாளைக்கு எல்லாரும் வருவோம். காலையில் வந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு அப்படி போகணும். பாப்போம். உண்மையிலே சந்தோஷம். வேணும் இது மதியமாக நம்மளும் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்போ போடக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் உங்கள் காணொலி வந்து பாய்.